அவ்வளவுதான் பாட்டு எங்கே வில் டு தி ஷூட்டிங். Do it. Hey Alexa, open sunroof. For the first time exhibition on the water. எல்லாரும் அவங்க கொஞ்சம் வண்டிக்காங்க. Hey guys, welcome back to my channel. So past few weeks வந்து பார்த்தீங்கன்னா வீடியோஸ் கண்டினியூஸாக போட்டுன்னு இல்லை. ஸோ அதுக்கான ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ ஷூட் பண்ணி எடிட் பண்ணி போடுறதுக்கு எனக்கு டைம் சுத்தமாக இல்லை. பாஸ்ட் 2 days வந்து பார்த்தீங்கன்னா சிவியரான ஒரு ஃபீவர் அண்ட் கோல்டு, பெட்டை விட்டு எழுந்திருக்கவே இல்லை. அப்புறம் எப்படா ராஜா இந்த vlog அப்படின்னா கரெக்டாக ஒரு 3 மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா என் அக்கா ஃபோன் பண்ணியிருந்தா இந்த மாதிரி கார் டெலிவரி எடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு 4 months பிஃபோர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட காரை புக் பண்ணியிருந்தாங்க. அண்ட் அந்த கார் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரும் அப்போ வரும்னு சொல்லிட்டு டேட்டே வந்து கட்டினா கன்ஃபார்ம் ஆயிருந்தில்ல. அண்ட் ஆல் ஆஃப் அ சடன் 2 days பிஃபோர் வந்து பார்த்தீங்கன்னா கார் வந்திருக்கு. ஏன்னா அவங்க புக் பண்ணியிருக்க கார் அந்த மாதிரி பயங்கரமான டிமாண்ட்ல இருந்துச்சு. அண்ட் 2 days பிஃபோர் தான் வந்து பார்த்தீங்கன்னா கார் ஷோரூம் வந்திருக்குன்னு சொல்லி இன்டிமேஷன் வந்துச்சு. அண்ட் ஷோரூமுக்கு வந்துச்சுன்னு உடனே வந்து நான் எப்படா டெலிவரின்னு கேட்டேன். ஆனால் ஆர்டிஓ இது அதுன்னு சொல்லிட்டு கொஞ்ச நாள் எடுத்தாங்க. இன்னைக்கு மதியானம் 3 மணி கரெக்டாக ஃபோன் பண்ணிவிட்டு எங்கள் அக்கா இன்றைக்கி தானே டெலிவரி எடுக்கிறோம் அப்படின்னா லிட்டரலாக வந்து பார்த்திங்கன்னா மாத்திரை போட்டு ஃபுல் டோசேஜில் நான் வந்து ஃப்ளாட்டாக இருந்தேன். பட் ஆனால் அந்த நியூஸை கேட்ட உடனே எழுந்திரிச்சு கடன் ரெடி ஆகி கெட்டப் சேஞ்ச் பண்ணி ரெடி ஆகிட்டேன். வந்து பார்த்தீங்கன்னா என்னோட மைக்கு, என்னுடைய கோப்ரோ கிம்பிள் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே எடுத்து வச்சுருக்கேன். எதுவுமே என்கிட்ட இல்லை. ஸோ இந்த vlog வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ராவாக ஐஃபோன்லேயே பண்ண போகிறேன். ஸோ இப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னா 5:16 ஆகுது. அண்ட் 5 o'clock வந்து சேர்ந்துருன்னு சொல்லி எனக்கு ஆல்ரெடி மெசேஜ் பண்ணியிருக்காங்க. நான் இப்போ தான் பார்த்தேன். பட் ஆனால் நானே இப்போ தான் ரெடியாக இருக்கேன். ஸோ எங்கள் அப்பா அம்மா தான் ரெடி ஆகணும். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா கார் டெலிவரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 விஷயம் ரொம்ப முக்கியம். ஒன்று வந்து கேக்கு, இன்னொன்று வந்து பார்ட்டி பஸ்டர்ஸ். காரு செகண்டரி, அதை தான் எப்படி டெலிவரி எடுக்க போகிறோம். ஸோ நான் சட்டு போட்டுன்னு போய் இந்த விஷயத்தெல்லாம் வாங்கிட்டு வந்து கிளம்பணும். ஏன்னா we don't have time to go fast. Let's go. டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி 5:40 ஆச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் திங் போய் கேக் வாங்கிடலாம். மோஸ்ட்லி பார்ட்டி பஸ்ஸஸ் அங்கேயே கடி 2 நாளாக வந்து பார்த்தீங்கன்னா செம்மையான ஃபீவர், ஆஃபீஸ் கூட போகல. பட் ஆனால் இந்த நியூஸ் கேட்ட உடனே வந்து பார்த்தீங்கன்னா நான் அது என்னன்னு தெரியல. ஐம் டூ எக்ஸைட்டட். அது எல்லாமே பறந்து போச்சு. அதெல்லாம் எங்கே போச்சுன்னே தெரியல எனக்கு. ஐ திங்க் இட் ஹாஸ் டு டூ மோர் வித் ஹவ் ஐ ஃபீல் அபவுட் திஸ் ஒகேஷன். இதை நான் அந்த vlogல சொல்லி ஆகணும். இதுக்கப்புறமாவும் எங்கள் அக்காவை மீட் பண்ணி நான் அதை சொல்லுவேன். பட் ஐ எம் damn proud of my sibling and my mama, my whole family. எங்களுடைய ஃபேமிலி சர்க்கிளில் வந்து பார்த்தீங்கன்னா this is the first time we are getting such a big car. and அது என்னுடைய அக்கா என்னுடைய மாமா வீட்டில் வாங்குறதுன்றது வந்து பார்த்தீங்கன்னா it is a special thing. அந்த ஒரு தாட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இருந்த ஜுரம் கிரம் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா படப்படன்னு ஓடி போச்சு. ஆல்ரைட், ஸோ கேக் வாங்கியாச்சு. இப்போ போய் ஒரு பொக்கே வாங்கிட்டு டேரெக்டாக ஷோரூம் போக வேண்டியது தான். ஆல்ரைட், ஆல் பர்ச்சேசஸ் டன். இப்போ போய் அம்மா அப்பா கூட்டினே ஷோரூம் போகிறது தான் பாக்கி. செம்ம லேட்டு. சென்சர்ல போயிட்டோம்டா. வைஃபை தண்ணி வைஃபை ஆன் வருது. சொல்லி முடிக்கிறேன் vlogல. அன்னைக்கு என்னால வீடியோ கண்டினியூ பண்ண முடியல. கார் டெலிவரி எடுத்து வந்து பாத்தீங்கன்னா 2 நாள் ஆகுது. நேத்து வந்து பாத்தீங்கன்னா வீடியோ பண்ண முடியல. ஏன்னா நேத்து எல்லாரும் அவங்க ஒர்க்குக்கு வந்து பாத்தீங்கன்னா டிஸ்பர்ஸ் ஆகிட்டோம். டெலிவரி எடுத்த டே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப லேட் ஆயிடுச்சு எடுக்கிறதுக்கு. ஸோ அதனால வீடியோ முடிக்கணும் அப்படின்ற காரணத்துக்காக வந்து பாத்தீங்கன்னா நாங்க இன்னைக்கு ஒரு ரைடுக்கு போயின்னு இருக்கோம். ரைடு ட்ரிப் சொல்லலாம், ட்ரிப் சொல்ல முடியாது. சரி, நாங்களே வீட்டுக்கு வந்து வண்டி எடுத்து போயினுக்கிறோம். 7 மணி போடணுமா? இது ஒரு 7:30. ஆமா,
ஆமா உள்ள போயிட்டு இப்படா போனேன் ரெக்கார்டிங் பண்ணீங்க ஆமாடா ஓ சரி லாரன்ஸ் டீசன்ட் கைடா ரொம்ப பால்வாடி ரொம்ப அந்த மூஞ்ச பாத்தீங்கன்னா 4 நாள் உங்களுக்கு தூங்கல அந்த மாதிரி ஒரு மூஞ்சி இது கொஞ்சம் க்ளோஸ் அப் போய் நான் ஜோக்கா பாருங்க உப்பா குழந்தை மூஞ்சி என்னன்னா குழந்தை கொடுக்குற வயசு ஆயிடுச்சு இதுக்கு மேல டீசெண்டா நீ எதுவும் பேச தேவை கிடையாது, நானே கண்டினியூ பண்ணிக்கிறேன். ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா இப்போ நாங்க வந்து இங்க நிக்க வச்சுட்டு நான் கார்ல இருக்கிறதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அதுக்கப்புறமா காரை கொஞ்ச நேரம் ஓட்டிட்டு எப்படி இருக்குது அப்படின்ற ரிவ்யூ கொடுத்து இந்த வீடியோ முடிக்கலாம்னு பிளான் பண்ணேன். ஆனா நாங்க தேனடிக்கு வந்துட்டோம். ஆள் இல்லாத இடமா பத்தி பண்ணலாம் வீடியோ அப்படின்னு வந்தோம். ஆனா இங்க வந்து ஆள் இல்லாத இடம் எங்க இருக்குதுன்னு இப்ப நாங்க கண்டுபிடிச்சுக்கிறோம். இன்னும் கொஞ்சம் தூரத்துல வந்து பாத்தீங்கன்னா டோல் வந்துடும். டோல்ல வந்து பே பண்றதுக்கு இந்த வண்டியில ஒன்றும் ஃபாஸ்டா கூட ஓட்டல. அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்போ பிரச்சனை போயிருக்கோம். இப்போ ஃபாஸ்டாக் எப்போ ஓட்டுறது? எலக்ட்ரிக் மர்சிடிஸ் வைக்கிறோம் பாரு ஜூம் மட்டும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ரொம்ப அன்கண்ட்ரோலபிள் ஹியூமன் பீயிங் என்ன ரொம்ப கண்ட்ரோல் பண்றான். அந்த வந்த ஆள் எல்லாம் ஒரு அளவுக்கு தான் ப்ரோ, அளவுக்கு தான் ப்ரோ எல்லாமே. மைண்ட் ஒரு மாதிரி ஆயிடுச்சுனா ஒரு மாதிரி ஆயிடுவாங்க. ராஜா பகவத் மாதிரி எப்படி ராஜா பகவத் மாதிரி ஆயா கான்னு சரி ராஜா பகவத் மாதிரி இருக்கா அம்பால அந்த ரகம் எப்படி உட்கார்ந்த ராஜா பகவத் மாதிரி இப்போ எங்க லெஃப்ட் எடுக்க போறோம் நம்ம லிப்ஸ் எல்லாம் வர ட்ரை பின்னாடி ஒரு தகவல் பின்னாடி ஒருத்தவங்க பாத்தீங்களா ஒரு வேலையும் பண்ணல திருமந்திரம் முச்சம் உமா உட்காந்து கன்செப்ட் பண்ணிடுறான். என்னத்த நேவிகேட்டர் ஒரு லொகேஷன் சொல்றான்னா நாங்க ஈஸ்ட் பக்கம் போயிருந்தா நார்த்ல ஒரு லொகேஷன் இருக்குது நீங்க உன்னுடைய டெலிவரி வீடியோ வத்துமே இது டெலிவரி ரிவ்யூ வீடியோ வத்துமே டெலிவரி மாதிரி பேசி கொஞ்சம் டங்கு ஸ்லிப் போயிடுச்சு. பைக் டெலிவரிடா நம்ம என்னதான் கொஞ்சம் கொழுக்கு முழுக்கு நீங்க அவன் போய் அடி அவனுக்கு மிரரே கிடையாது. அவன் கிட்ட போய் அச்சா என்ன நான் முன்னாடி இல்ல கரெக்டா வந்திருக்கும். நானா ஃப்ரேமிங்ல வந்து ஒரு மாதிரி லாரன்ஸ் நான் அடிச்சுக்கிற ஃப்ரேமிங் என்னன்றது எனக்கு தெரியும். நான் ஸ்கிரீன் பக்கம் ஃப்ரேம் வைக்கிறேன். லெஃப்ட் எடுக்கிற ரோட் காய்கறி தான் போயிடுவோம் உள்ள அவ்வளவுதான். ஏதாவது ஒரு லெஃப்ட் எடுக்க வேண்டியதுதான். பை எங்கேயாச்சும் நிக்க வை பை, எங்கேயாச்சும் நிக்க வச்சு ஒரு வீடியோ பண்ணிட்டு போதா பை. அவனுக்கு ஒண்ணுமே பண்ணல, தாக்காடிக்க ஆரம்பிச்சிச்சு. கடிக்குதான் பாரு சேர்ந்துட்டு தானே நம்ம சுத்தலாம். அது வேற பையனுக்கு கரெக்டா ஏசி அடிக்குது. ஏசி எங்க அடிக்குது? ஏசி எங்க அடிக்குது? ஓடுவது சினம் ஏறுவது உயில் அந்த மாதிரி போய் நிக்க வை. இங்க நிக்க வச்சுனா எப்படின்னா பை லெஃப்ட் எடுத்த உடனே ஏதோ இடம் வருதுன்னு நம்மளாம் இருக்கிற எல்லா லெஃப்ட் எடுத்துட்டோம். அவ்வளவுதான். இதுக்கு மேல லெஃப்ட் ரைட் எடுக்கிறதுக்கு முடியாது. நிப்பாட்டு எங்கே வில் டு தி ஷூட்டிங். எனக்கு என்ன தெரியுமா இந்த ஏரியா அப்படியே 360 டிகிரில வச்சு பெரிய ரூட்ரா. நான் தான் போனேன் நான் பெரிய ரூட் அந்த பொண்ணுகிட்ட கேட்கலாம். ஐயோ என்ன ப்ரொபோஸ் பண்ணிட்டாங்க. கர்நாடகா பஸ் போவாண்டா இல்ல ஒரு கீரன் வந்தா கூட சீரியஸான காலியா இருக்கிற ரோட்ல நிக்கடா. நான் அப்பதான் ஓட்டி பார்க்க முடியும். இந்த மாதிரி ரோட்ல போனா எப்படி ஓட்டுறது? குறுக்காம நிற்காமையோ மெடிக்கல் ஷாப் இந்த மாதிரி என்னது இந்த மெடிக்கல் ஷாப் டாக்டர் அவர் வந்து கம்பவுண்டர் அங்க கஸ்டமர் அனுப்புறதே அவங்க தான்டா. அவங்களுக்காக கஸ்டமர் இல்ல, அவங்களாலதான் கஸ்டமர். ஏய் இங்க பா, நான் சொன்ன இடம் அப்படிதான்டா இருக்கும். இங்க நிக்கிறா பின்னாடி நீ வண்டி உள்ள இருக்கிறதுனால அப்படி தெரியுது. நீ வண்டி நிக்க சைடுல தெரியும். இப்ப வண்டி சைடுல விட்டுக்கிறான் பாருங்க. அங்க அந்த மாதிரி இல்ல கிடையாது. ஸ்பேஸ் என்னத்தடா பாத்துட்டு வந்துங்கற கண்ணாடி போட்டுக்கினே நாள் கண்ணா. ஏய் விட்டுரு அங்கே விட்டுரு திருப்பிடு. எப்படி புச்சம் பாருங்க. சம்மர் ரோடு பை இது. அந்த ட்ரீ விட நல்லா இல்லடா. காலியா இருக்குற போதும்டா அது நமக்கு. இதான் லொகேஷனா? போடு அடி போடு. வாஸ்மா மொத்தம் வருவாங்க. லாரி வர டிமிட்டி பச்சை. எடு பை ரிவர்ஸ் எடு. அவனு
இல்ல நம்ம போனதான் போ 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 நீ போ ஃபர்ஸ்ட் இயர் போட்டு தூக்கு ஏய் எனக்கு எல்லாம் தெரியும்டா நான் வந்து கம்ப்ளீட் மேனுவலா ஓட்டுனவன் இது வந்து இட்ஸ் ஆட்டோமேட்டிக் சோ இட்ஸ் நாட் இல்லப்பா இங்கதான் இங்கேயும் இல்ல பண்ண பின்ன எங்க நீ கேக்குவ நான் அப்படிதான் காமி பேன் இப்போ இது ஸ்டார்ட் பண்றது இல்ல ரைட் இண்டிகேட்டர் போட்டா இதுல வராதா ஓ ஓகே லெஃப்ட் இண்டிகேட்டர் போட்டாலும் வரும் டிஸ்பிளே ஓகே மத்தபடி ஆடியோ கண்ட்ரோல்ஸ் எல்லாம் இங்க இருக்குது இது வந்து இது இந்த பக்கம் இருக்கிறதெல்லாம் வந்து இந்த கண்ட்ரோல் இந்த பக்கம் இருக்கிறதுல வந்து இது அடாஸா ஃபுல்லாவே அடாஸா இது இதுதானே ஃபுல் அட்டாச் இது இதுடா இல்ல அதுல தான் அது ஃபுல்லாவே அட்டாச் தான் ஆமா அது ஃபுல் அட்டாச் இங்கெல்லாம் ஏசி இது ஃபுல் ஏசி கண்ட்ரோல் இதான் இந்த கார்ல வந்து அந்த பக்கம் பாதி ஒரு ஏசி இந்த பக்கம் பாதி ஒரு ஏசி இது வேற காரு இது வேற காரு அதானே அது வேற இது வேற இத பக்கம் அந்த பக்கம் யூஸ் பண்ணி இது பக்கம் ஆனா இந்த இதுல தான் வென்டிலேட்டர் சீட்ஸ் இருக்குது ஆமா வென்டிலேட்டர் இப்போ நீ உட்கார்ந்து வென்டிலேட்டர் சீட்ஸ் நெக்ஸ்ட் வந்து here we have the cooling glass options and the lights மேஜர் என்னது இது அல்டிமேட் ஃபீச்சர் அது ஓமனா அல்டிமேட் அது அப்படியே க்ளோஸ் பண்ணா அந்த லைட் ஏரியறது தான் அல்டிமேட் ஓ இது இல்ல இந்த சீட்ஸ் நம்மள புடிச்சு இது பண்றதா இல்ல இது சைடுல இழுக்குது ஆமா சைடுல அச்சா அதுக்கு ஆப்ஷன் இங்க இருக்குதா இது சீட் மெமரி இல்ல ஆமா சீட் மெமரி இது பின்னாடி போணும்னா அதுதான் பின்னாடி தள்ளி எனக்கு ரொம்ப முன்னாடி இருக்குது அப்படி பண்ணணும் டூ இட் Hey Alexa, open sunroof. Okay. போடு இங்க பிரஸ் பண்ணி தூக்குனா இது உள்ள கூலிங் இது ஃப்ரிட்ஜ் ஓகே இது பயங்கரமான ஃபீச்சருங்க இருக்குது பை இது ஆடியோ control media control automatic this is the wireless charger this is the dual portal we have the woofer over there ஆமா இப்போ காமிச்சி சன் பிளிங்ஸ் தானே இதெல்லாம் அது பேர் சன் வெயில் வராம இருக்கிறதுக்கு ஏய் சன் பிளைண்ட்ஸ் அது சன்ஸ்கிரீன் நீ போட்டுக்கிறது தந்தோம்னா கீழ லைட் எரியும் ஓ அதுவா இருக்குதா அந்த ரெட் லைட் எரியும் ரெட் லைட் வந்து இப்போ ஹைவேல நம்ம இருக்கும்போது பின்னாடில இருந்து யாராச்சும் காமிக்கிறதுக்கு அந்த லைட் நம்மளுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு இல்ல ஏறி இறங்குறது தான்டா கஷ்டம் தப்பு கரெக்ட் என்ன பின்னாடி சைடுல ஏறணும் அப்படி பேக் சைடு பாருங்களேன் பேக் சைடு செம்ம எல்லாத்தையும் தலைவன் தூக்கி பேக்ல தான் போட்டுக்கிறான் இது எல்லாமே நம்ம பசங்கள்ட்ட தான் ஓய் பை பின்னாடி அல்டிமேட் ஸ்பேஸ் பாருங்களேன் அது ஃபுல் பேக்ல இருக்குது இன்னும் சீட் ஆக்சுவலா இது இத்தனைக்கு நான் ஃபுல் பேக்ல போட்டுக்கிறேன் என்ன ஐயோ அல்டிமேட் கம்ஃபர்ட் ஆக்சுவலா நான் வந்து ஸ்டார்டிங் நான் சொல்லினேன் இந்த சீட் வாங்காத கேப்டன் சீட் வாங்கு அப்படின்னு ஆனா வந்து உங்க ஃபேமிலியில இருக்கிற மெம்பர்ஸுக்கும் இதுல இருக்கிற கம்ஃபர்ட்டுக்கும் இதுதான் கரெக்ட் கண்ட்ரோல் எல்லாம் சிம்பிள் தான் இங்க வந்து விண்டோ அப் டவுன் ஓப்பன் இது இங்கே ஒரு பாக்கெட்டு அங்கே ஒரு பாக்கெட்டு இது என்ன இது ஃபோல்ட் பண்ணிக்கிறது சீட் ஃபோல்ட் பண்ணிக்கிறதுக்கு அது ஏசி கண்ட்ரோல்ஸ் அப்படின்னா சீட் ஃபோல்ட் பண்ணுறது இது இன்னும் இருந்துச்சுடா பண்ணால் ஃப்ரண்ட் பேக் அது இன்னொரு ஃபீச்சர் இருக்குது அந்த ஃபீச்சர் அப்புறம் நாங்கள் பார்க்குறோம் இது இங்கே வந்து இங்கே ஒரு லைட்டு அது ஆஃப் ஆகாது டோர் ஓப்பன்லேருந்து ஆஃப் ஆகாது ஆமாம் ஓகே நல்லது இந்த வந்து எல்லாத்துலேயுமே எல்இடி கொடுத்துக்கலாம் இல்லை இன்னொரு தேர்ட் இருக்குது வர அவ்வளோ விட்டுரு அதுவே எல்லாம் வேணும் ஓ அல்டிமேட் நான் போய் உட்கார இருக்கு போ ஆக்சுவலாக இதுலேயும் வந்து டீசெண்டாக தான் இருக்குது பரவாயில்ல நான் கொஞ்சம் ஹைட்டாலாம் இல்லை நான் கொஞ்சம் பட் ஓகே இவ்வளோ இருக்குது ஓ இது இங்கே ஏசியா ஏசி ஸ்பீக்கர்ஸ் இது வந்து ஏசி கண்ட்ரோல் இங்கே ஒரு ஸ்பீக்கரு இங்கே ஒரு ஹேண்ட் ரெஸ்ட்டு அதுக்கப்புறம் கப்ஸ் வைக்கிறதுக்கு 2 இடம் பயங்கரமா இருக்குதுடா இது ஆக்சுவலா வந்து லக்கேஜ் வைக்கிறது தானே லக்கேஜ் வச்சா லாக் பண்றதுக்கு ஆமா இது ஆக்சுவலா ஃபோல்ட் பண்ணலாம் இது இந்த சீட்டை ஃபோல்ட் பண்ணிட்டா அங்க வந்து லக்கேஜ் வச்சு அது கட்டலாம் பட் ஆனா பின்னாடி இடம் பயங்கரமா இருக்குது அடிக்கொட்டா இருக்குது அண்ட் நெக்ஸ்ட் வந்து சொன்னீங்கன்னா
இவ்வளோ லக்கேஜ் ஸ்பேஸ் போட்டா இவ்வளோ இது லக்கேஜ் ஸ்பேஸ். எவ்வளோ இது 800 லிட்டர்ஸா? கிட்டத்தட்ட 800 லிட்டர்ஸ். ஒரு மொத்தம் ஒரு ஊருக்கே எத்தனை போகலாம் லக்கேஜ் இதில். லாரன்ஸ் இதில் நீ படுத்துக்கலாம்டா. இதில் நீ கன்ஃபார்ம் படுத்துக்கலாம். நம்மளுக்கு டாப் எண்டுன்னு இதை எட்டா அடி வந்து அங்கே பாரு குழந்தை போராடி நிற்குது. ஃபிட் பண்ணிட்டான் பையன், எப்படியோ ஒன்று பண்ணி ஃபிட் பண்ணிட்டான். ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் XUV 700 ஓட்டுறோம். எல்லாரும் அவங்க குலதெய்வத்தை வேண்டிக்கோங்க. டிரைவ் மோட் சரியா? இல்லை எவ்ரிதிங் ஐ நோ, எனக்கு எல்லாம் தெரியும். அண்ணா படையில போய் எல்லாமே நான் வந்து பக்காவான ஒரு டிரைவரு. இங்கே இருக்குது பாரு லிஃப்ட். என் கை இங்கேயே போகுது கேரை மாத்துறதுக்கு. ஃபர்ஸ்ட் கியர்ல இருந்து ஆட்டோமேட்டிக்ன்றது அல்டிமேட் பிரேக்கிங் ராட்ல. ஆமா செம்ம பிரேக், அல்டிமேட்டான பிரேக்கிங். பவரும் வந்து பாத்தீங்கன்னா இன்ஸ்டன்ட் ஆகுது. அந்த ஒரு இது இல்ல, லாக் இல்ல. ஆட்டோமேட்டிக்ல வர அந்த லாக் இல்ல. 2.1 லிட்டர் இன்ஜின் தான். அல்டிமேட்டான சென்டர்ல. ஓகே, இப்போ நாங்க மிகப்பெரிய ஒரு ட்ரோன் ஷாட் எடுக்கிறோம். அந்த மாதிரி இந்த மாதிரி ட்ரோன் ஷாட், ஹெவி ட்ரோன் ஷாட் மூமெண்ட்ஸ். ட்ரோன் மாஸ்டர் தான். காருக்குள்ள போகலாம். காருக்குள்ள இந்த மாதிரி போய் பார்த்துருக்கீங்களா? ஐயோ. So that's it for this video guys. I hope you guys like this video and yeah, bye. வாங்க, அவனுக்கு கங்க்ராச்சுலேஷன்ஸே சொல்ல இல்லை. ஓ கங்க்ராச்சுலேஷன்ஸ். இவனுக்கும் கங்க்ராச்சுலேஷன்ஸ், அக்காவுக்கும் கங்க்ராச்சுலேஷன்ஸ், எங்கள் ஃபேமிலிக்கே கங்க்ராச்சுலேஷன்ஸ். So once again, I hope you guys like this video. I'll see you guys in another video. It's me, Sri, signing off. You guys take care.